ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வாட்ச்மேன் வேலைக்காக சென்ற ஒரு நபருக்கு நடந்த ஒரு அமானுஷ திகில் சம்பவத்தை தான் இன்றைக்கி வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் அந்த வாட்ச்மேன் வேலைக்காக சென்ற நபருக்கு அந்த இடத்தோட உரிமையாளரோட அப்பா இறந்தது பின்பு அவர் ஆன்மாவாக இவரை படுத்திய பாட பற்றியும் இவர் மூலியமாகவே தன்னோட மகனை பார்த்து தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை தன் மகனுக்கு அடையாளம் காட்டின சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாகவும் இருக்க போகுது. ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் திகிலாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரியான அமானுஷ சம்பவங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா அதை நீங்கள் நமக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியக்கூடிய இமெயில் ஐடிக்கு டைப் பண்ணியோ அல்லது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதில் போய்ட்டு வாய்ஸ் நோட்டாவோ நீங்கள் நமக்கு அந்த சம்பவம் ஷேர் பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோக்களை அதை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ வெல்கம் டு த வீடியோ. இதுதான் உங்கள் கிட்டத்தட்ட 2018 அந்த டைமில் நடந்த சம்பவம் தான் இந்த சம்பவம். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பெயர் பாலாஜி. இந்த பாலாஜி அப்படிங்கிற ஒரு நபர் கிட்டத்தட்ட 2018ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 28 வயது ஆகியிருந்திருக்கு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த வாட்ச்மேன் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய பில்டிங் ஒன்றில் இந்த மாதிரி செக்யூரிட்டி வேலைக்கு வாட்ச்மேன் வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இவர் சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி வேலைக்காக அங்கே போகிறாரு. அங்கே போய் இவருக்கு நைட் ஷிஃப்ட் தான் கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த வீட்டோட ஓனருங்க இப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் வெளியூரில் அந்த சென்னையிலேருந்து கொஞ்சம் அவுட்டரில் எங்கேயோ வேலை செய்யக்கூடிய நபர் அப்படிங்கிறதுனால இந்த வீடு யாரும் இல்லாத வீடாக தான் இருக்குது. இந்த வீட்டுக்கு இவர் செக்யூரிட்டிக்காக நைட் ஷிஃப்ட் பார்க்கணும். அப்படி அந்த ஓனர் வேற எங்கேயோ வேலை செய்யக்கூடிய ஒரு காரணத்தினால இவரை அந்த வீட்டுக்கு பாதுகாப்பாக ஒரு செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி கம்பெனியில் கேட்டு இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டியை ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அப்படி இருக்கிற கட்டத்தில் இவர் அந்த இடத்துல போய் செக்யூரிட்டி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த வீடு எப்படி அப்படின்னு பார்த்தா பகல் டைமில் பார்த்திங்கன்னா அந்த வீடு கிட்டத்தட்ட ஒரு தோட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு வீடு அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி தோட்டம், அந்த தோட்டத்திலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வீடும் கட்டி வச்சுருந்துருக்காங்க. அப்படி இருக்கிற வீட்டில் பகலில் அந்த தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள், அப்புறம் வீட்டை சுற்றி இருக்கிற செடி கொடிகளை சுத்தம் செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாம் போகிறது வழக்கம். இவர் எப்படின்னா இவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா பகலில் அந்த ரூமில் ஆட்கள் இருக்கிறனால இவர் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இரவு டைமில் இவர் செக்யூரிட்டி வேலை பார்க்கணும். அப்போயும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இருந்தாலும் அப்பப்போ எந்திரிச்சு ரவுண்ட்ஸ் போகிற மாதிரி போயிட்டு பார்த்துக்கிற மாதிரின்னு வைங்களேன். அங்கேயே ஒரு ஆள் தங்கி இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட், அந்த வீட்டுக்கு பாதுகாப்பாக ஒரு ஆள் தங்கி இருக்கிற மாதிரி ஒரு இதில் வச்சுருந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பாலாஜி அப்படிங்கிற நபர் அங்கே தங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாலாஜி அப்படிங்கிறவர் ஆட்கள்லாம் வேலை முடிச்சுட்டு ஈவினிங் போனதுக்கப்புறம் சரி நம்ம இன்றைக்கி சரக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவங்க போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நான் அந்த மாதிரி கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு அந்த மதுபானங்கள் எல்லாம் வாங்கிட்டு வீட்டில் வச்சுக்கிட்டு அவங்க போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த மதுபானத்தோட சைடிஷ்காக என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் மாமிசத்தையும் வாங்கிட்டு வர ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆட்கள்லாம் போனதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா சரி நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக தானே இருக்கார், சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா எங்கே உட்காந்து குடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கும் கொஞ்சம் 10-20 அடி தள்ளினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைங்களேன் ஒரு சைடில் ஒரு திட்டு மாதிரி கட்டி வச்சுருந்துருக்காங்க. நம்ம தண்ணி தொட்டியோட திட்டு மேடு இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு மேடு இருந்திருக்கு. அந்த மேட்டில் உட்காந்து அடிக்கலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா சரக்கையும் சைடிஷையும் எடுத்துக்கிட்டு அந்த மேட்டில் உட்காந்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. குடிச்சிக்கிட்டு இவர் புலம்பிக்கிட்டே குடிக்கிறார். என்னடா வாழ்க்கை இது, தனியாக இந்த மாதிரி பாரு நம்ம மாட்டிக்கிட்டோம், வருமானத்துக்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு அவர் பாட்டுக்கு சரக்காடு தண்ணி அடித்த மாதிரி இதில் பேசிக்கிட்டு குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருக்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10, 10:30, 11 மணி பக்கத்தில் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அந்த வீட்டை சுற்றி அப்படியும் அந்த தோட்டமாக தானே இருக்குது. அதனால் இந்த இலைதலைகள்லாம் கீழே கிடக்கும் பார்த்திங்களா, அதில் யாரோ காய்ந்த இலைகள் மேலே யாரோ நடந்தால் ஒரு சத்தம் கேட்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஏதோ சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. கேட்கும்போது என்னடா இந்நேரத்துக்கு எவன்டா உள்ளே வந்துட்டானா எவனாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து எந்திரிச்சு சுற்றி முற்றி பார்க்குறாரு. ஆட்கள் யாரும் பெரிதாக இருக்கிற மாதிரி தெரியல. சரி அப்படின்ட்டு நம்ம பிரம்மையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு சரி அப்படின்ட்டு அங்கே உட்காந்து தண்ணி மீதி இருக்கக்கூடிய தண்ணியை அடிச்சுட்டு அந்த மாமிசத்தை சாப்பிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த சலசலன்னு கேட்ட சத்தம் பார்த்திங்கன்னா இவரை நோக்கி வர மாதிரி ஒரு உணர்வு இவருக்கு தென்பட ஆரம்பிக்குது. சத்தம் கொஞ்சம் அதிகமாக கேட்குற மாதிரி
தென்படுது. சரி அப்படின்ட்டு என்ன பண்ணுறாருன்னா சுற்றி முற்றி பார்க்குறாரு, ஆட்கள் தெரியாதனால சரி எவனாக இருந்தாலும் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கடிச்ச தெம்பில் உட்காந்துட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வயதான ஒரு நபர் மாதிரி ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேருந்து இவரை நோக்கி வர மாதிரி ஒரு காட்சியை பார்க்குறாரு. பார்க்கும்போது என்னடா நம்ம கேட்டெல்லாம் சாத்தி மூடிருக்கோம், இந்தாலே போகிறான் உள்ளே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவர் பக்கத்தில் வரட்டும் நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கேருந்தே உட்காந்துக்கிட்டு அவரை பார்த்துக்கிட்டே இருக்கார். பார்த்துக்கிட்டு இவர் சரக்கடிக்கிற வேலையை பார்த்துட்டு அவரையும் கொஞ்சம் அப்பப்போ பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த நபர் வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து இப்படி வர மாதிரி வந்துட்டு அப்படியே திரும்பி வீட்டை நோக்கி நடக்கிற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே இவர் என்ன நினைக்கிறாருன்னா, யாரா அந்த பெருசு இந்நேரத்துக்கு அந்த வீட்டுக்குள்ளே போக பார்க்குது, ஏதாவது அடிச்சுட்டு போயிட போகுது, அப்போ நம்ம தலையை திம்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்துட்டு பெருசு அப்படின்னு கத்துறாரு. ஆனால் இவர் என்ன தான் கத்துனாலும் அந்த பெரியவர் வந்து இவரை பார்த்து திரும்பி பார்க்குற மாதிரி இல்லை, அவர் நிற்கிற மாதிரி இல்லை, அவர் பாட்டுக்கு அந்த வீட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி போகும்போது என்னடா இது இப்படி நிம்மதியாக சரக்கு கூட அடிக்க விட மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேகமாக அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு பெருசு அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அந்த யாரையா நீ எப்படியோ உள்ளே வந்தா அப்படின்னு கத்திக்கிட்டே அப்படியே போக ஆரம்பிக்கிறார். அப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பெரியவர் வந்து கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடெல்லாம் சாத்தி பூட்டி தான் கிடக்கு. அப்படி இருக்கும்போது அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போன மாதிரி வீட்டு பக்கத்தில் போய் வீட்டுக்குள்ளே போன மாதிரி ஒரு காட்சியை பார்க்குறாரு. என்னடா கதவெல்லாம் மூடி இருக்குது, எப்போ இருந்தாலும் உள்ளே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இது என்ன நம்ம பார்த்தது நிஜமாக பொய்யா இல்லை தண்ணி அடிச்சனால நமக்கு எதுவும் இப்படி பிரம்மையாக தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. அந்த எங்கேயுமே அந்த உருவத்தை காணோம், வீட்டுக்குள்ளே போனதோட கடைசி. அதுக்கப்புறம் இவர் வேறு சுற்றி முற்றி எங்கேயும் பார்க்கல. அப்படியே என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு லைட்டாக மப்பு தலைக்கேறிடுச்சா இல்லை லைட்டாக மயக்க வர மாதிரி இருக்கா என்னன்னு தெரில. ஆனால் அந்த இடத்துலையே கொஞ்சம் மப்பு அதிகம் ஆன மாதிரி என்ன பண்ணுறாருன்னா நிலைதடு மாதிரி அந்த இடத்துலையே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறாரு. அப்படி தூங்கினதுக்கப்புறம் மறுநாள் விடிகிற வரைக்கும் அவர் எந்திக்கவே இல்லை. விடிஞ்சதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு ஆனால் அந்த சம்பவம் நடந்தது இவருக்கு ஞாபகம் இருக்குது. நைட்டு நம்ம பார்த்தது உண்மையா இல்லை நம்ம கற்பனையா, தண்ணி அடிச்சனால கற்பனையா அப்படின்னு சொல்லிட்டு அதையே நினச்சிக்கிட்டு சரி கொஞ்சம் நேரம் போக ஆட்கள்லாம் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும்போது இவரும் எந்திரிட்டு தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. கொஞ்சம் நேரம் ஆக அப்படியே மறக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு வந்து எல்லா ஆட்கள்லாம் வேலை முடிஞ்சு போனதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா சரி தன்னோட ரூமில் போய் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா தன்னோட ரூமுக்கு பக்கத்தில் போய் சாப்பிட்டு வெளியே வந்து கொஞ்சம் சேர் போட்டு கொஞ்சம் காத்தார உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்படி உட்காந்துருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அதே மாதிரி 10:45 11 மணி பக்கத்தில் ஆகுது. இப்படி ஆகும்போது அதே மாதிரி அந்த அவர் தண்ணி அடித்தார் பார்த்திங்களா, அந்த திண்ணை மாதிரி ஒரு சுற்றி வர ஒரு கட்டடம் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்களே, அந்த கட்டடத்துக்கிட்ட இருந்து அதே மாதிரி ஒரு பெரிய முதியவர் மாதிரியான ஒரு நபர் வந்து அந்த இடத்துல அந்த திண்ணை மேலே உட்காந்துருக்கிறத பார்க்குறாரு. பார்க்கும்போது இவருக்கு திடுக்குன்னு ஆயிடுது. என்னடா நேற்று நம்ம இந்த ஆள் தானே, நேற்று நம்ம கனவுல பார்த்த நபர் மாதிரியே இருக்கே, கனவோ நிஜமோ ஆனால் நேற்று நம்ம பார்த்த நபர் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த நபர் என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படி பார்க்கும்போது அந்த திண்ணையில் உட்காந்த நபர் வந்து அந்த திண்ணையிலே தான் உட்காந்துட்ருக்காரு. உட்காந்துட்டு அந்த இடத்துலேயே கொஞ்சம் அழுகிற மாதிரி இவர் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது யாராக இருக்கும், ஒரு வேளை ஏதாவது அமானுஷியமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கே போகிறதுக்கு பயந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா இங்கே உட்காந்துட்டு பார்க்குறாரு. பார்க்கும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா அந்த பெரியவரோட உருவம் வந்து அந்த பெரியவர் மாதிரி இருந்த நபர் வந்து எந்திரிச்சு மறுபடியும் வீட்டை நோக்கி நடக்கிற மாதிரி ஒரு காட்சியை பார்க்குறாரு. அந்த காட்சியை பார்த்தோன்னே இவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரியவர் மாதிரி இருக்கிற நபர் வந்து காலில் நடக்கிற மாதிரி தெரில, அப்படியே காற்று மாதிரி மிதந்து போகிற மாதிரி ஒரு காட்சியை பார்க்குறாரு. அதை பார்த்தோன்னே தூக்கி வாரி போட்டுருது இவருக்கு. வேகமாக அவருக்கு கொடுத்த ரூமுக்குள்ளே உள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு உள்ளே உட்காந்துக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் மெதுவாக கதவை திறந்து வெளியே எட்டி பார்க்குறாரு. பெரிதாக எங்கேயும் அந்த உருவம் இருக்கிற மாதிரி இல்லை. என்னடா நமக்கு இப்படியெல்லாம் காட்சி தென்படுது அப்படின்னு சொல்லிட்டு எப்படா வீட்டு ஓனர்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி அந்த கம்பெனிக்கு வந்து இவர் அனுப்பிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு ப்ரைவேட் கம்பெனி, அந்த கம்பெனிக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி எத்தனை நாள் சார் நான் இங்கே இருக்கணும், எது டியூட்டி மாற்றி தருவீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. இல்லைப்பா இந்த மாதம் முழுக்க நீங்கள் அங்கே இருந்தால் தான் சம்பளம் வாங்க முடியும், எப்படியும் இவர் வந்து ஒரு 2-3 நாள் தானே ஆச்சு, எப்படியும் ஒரு 28 நாள் 27 நாள் பக்கத்தில் இருக்கணும், அப்போ தான் சம்பளம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. என்னடா வந்த 2-3 நாளே நமக்கு இப்படி நடக்க ஆரம்பிக்குது, எப்படா இனி 20 நாள் நம்ம தள்ளி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆளாவது துணைக்கு அனுப்புங்க சார் அப்படின்னு சொல்லும்போது ஆளெல்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்குப்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு, முடிஞ்சால் அடுத்த வாரத்தில் எதுவும் நான் ஆள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த கம்பெனிலையும். சரி அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கேயே இருக்க ஆரம்பிக்கிறாரு. அதை தொடர்ந்து மறுபடியும் அந்த வேலை செய்த ஆட்கள்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்திலே கேட்டெல்லாம் சாத்திட்டு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா தன்னோட ரூமுக்கு போய் உள்ளே ரூமை சாத்திட்டு உள்ளே இருக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா 2 டைம் அந்த மாதிரி பார்த்துட்டாரு இல்லைங்களா, உள்ளே இருக்க ஆரம்பிச்சிடறாரு. அப்படி இருக்கும்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அதை கொஞ்சம் மறக்கிற மாதிரி மறந்துட்டு படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவரோட கதவை வந்து யாரோ
தட்டுற மாதிரி ஒரு உணர்வு தென்படுது. தட்டுற மாதிரி உணர்வு தென்படுறது மட்டும் இல்லாமல் வெளியே நின்றுட்டு தம்பி தம்பி அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி ஒரு உணர்வு தென்படுது. அதை கேட்டவுடனே துடுக்கிட்டு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு என்னடா சத்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் இருந்தாலும் அந்நேரத்துக்கு நள்ளிரவு நேரத்தில் ஒரு மனிதரே வந்து கூப்பிட்டாலும் நமக்கு ஒரு பயம் வரும் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா பண்ணுறது, திறக்கிறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்துருக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த கதவு தட்டுற சத்தம் கொஞ்சம் நேரம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது தம்பி தம்பி இங்கே வாப்பா, இந்த வீட்டுக்காரங்க எப்பப்பா வருவாங்க, இந்த வீட்டு ஓனர் எப்பப்பா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிருந்து ஒரு நபர் கேட்குற மாதிரி ஒரு இது தென்படுது. அப்படி இருக்கும்போது இவர் எந்த பதிலும் சொல்லாமல் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்க ஆரம்பிக்கிறாரு. வேண்டாத தெய்வத்திலலாம் வேண்டிட்டு உட்காந்துருக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நேரம் போக போக அந்த சத்தம் வந்து அப்படியே மறைய ஆரம்பிக்குது. அப்புறம் சரி அப்படின்ட்டு அந்த பயத்துலேயே என்ன பண்ணுறாருனா, அன்றைக்கி நைட் அப்படியே தூங்கிடுறாரு. தூங்கினதுக்கப்புறம் மறுநாள் விடியுது. மறுநாள் விடிஞ்சோடனே என்ன பண்ணுறாருனா, அந்த வேலைக்கு வந்த ஆட்கள்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாரு, இந்த ஓனர் எப்படின்னா எங்கேனா போயிட்டார் வேலைக்கு அப்படின்னு சொல்லும்போது, அந்த வேலைக்கு வந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கப்பா, பெரியவர் ஒருத்தர் இருந்தார், அந்த பெரியவர் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் அவர் இருந்துட்டு தான் இருந்தார். அவர் பையன் வந்து இந்த மாதிரி வெளியூரில் வந்து ஒரு இடத்துல கம்பெனியில் வேலை செய்கிறாப்படி, அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவார். அந்த பெரியவர் இறந்ததுக்கப்புறம் பையன் வந்து அங்கேயே தங்கிட்டாப்புல, இந்த வீட்டுக்கு வரதில்லை, எங்களுக்கு மட்டும் எப்போயாவது சம்பளம் கொடுக்கும்போது மட்டும் ஒரு நாள் வருவார், வந்து இருந்துட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு விஷயம் லைட்டாக சிங்க் ஆக ஆரம்பிக்குது. அப்போ இந்த வீட்டில் வந்து ஒரு பெரியவர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அந்த பெரியவரோட ஆன்மாவாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி இன்றைக்கி நைட்டு அந்த மாதிரி ஏதாவது நடந்தால் நம்ம என்னென்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, தைரியத்தை வர வச்சுட்டு ஆட்கள் கூட பகலில் இருந்துட்டு இரவு வந்து அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் அதே மாதிரி கேட்டை சாத்திட்டு இவரோட ரூமில் வந்து இருக்க ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி அன்றைக்கி இரவு என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தா, இவரை கூப்பிட்ற மாதிரி அந்த உணர்வு தென்படல. அதுக்கு மாறாக இவர் முதல் முறை ஒரு இடத்துல போய் மாமிசத்தை வச்சுட்டு தண்ணி அடித்தார் பார்த்தீங்களா, அந்த திண்ணை மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு பெரியவர் உட்காந்துட்டு அழுகிற மாதிரி ஒரு சத்தம் இவருக்கு கேட்குது. கேட்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, லைட்டாக கதவை திறந்து பார்க்குறாரு. அந்த பெரியவரோட உருவம் அந்த இடத்துல உட்காந்துருக்குது தத்ரூபமாக. அதை பார்க்குறாரு இவர். பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா, இவர் அப்படியே கதவு ஓட்டையில் சரி அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதவு ஓட்டையிலே அப்படியே லைட்டாக பார்த்துட்டே இருக்கார். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பெரியவரோட உருவம் கீழே குனிஞ்சிட்டு அழுதுட்டு இருந்த மாதிரி அந்த உருவம் சடக்குன்னு இவர் அப்படியே மேலே இப்படி திரும்பி பார்க்குது. பார்த்தோன்னே இவருக்கு உச்சி முடியெல்லாம் நட்டுட்டு நிற்கிற அளவுக்கு ஒரு பயம் வந்துடுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, வேகமாக அந்த கதவை சாத்திட்டு குடுகுடுன்னு உள்ளே போய் உட்காந்துடுறாரு. உட்காந்ததுக்கப்புறம் அந்த உருவம் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தா, அங்கேருந்து எந்திரிச்சு அந்த இலைகள் மேலே நடந்து வர மாதிரி ஒரு உணர்வு இவருக்கு தென்பட ஆரம்பிக்குது. ரைட்டாக நம்மளை பார்த்துருச்சுரா, என்னமோ பண்ண போகுதுரா அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ளே உட்காந்துட்டு வேண்டாத தெய்வத்திலலாம் வேண்டிட்டு உட்காந்துட்ருக்காரு. உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த உருவம் வந்து கரெக்டாக இவர் அந்த சின்ன ரூமை நோக்கி வர மாதிரி ஒரு சத்தம் அதிகரிச்சுட்டே வருது. அப்படி வரும்போது இவர் உள்ளே சரி என்ன தான் நடக்குமோ பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த உருவம் வழக்கம் போல் அதே மாதிரி வந்து இவர் அந்த சின்ன ரூம் வந்து கதவை தட்டுற மாதிரி ஒரு உணர்வு தென்படுது. அப்போது இந்த மாதிரி கேட்குது, தம்பி இந்த வீட்டுக்காரங்க எப்போ வருவாங்க, அவங்கள்ட்ட நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவரோட உருவம் சொல்ல ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்த உருவம் வந்து அப்படியே லைட்டாக அழுக ஆரம்பிக்குது. அழுதோடனே இவர் என்ன பண்ணுறாருனா, எப்படி இருந்தாலும் நம்ம இந்த கதவை திறக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த சத்தம் அப்படியே குறைய ஆரம்பிக்குது. அந்த நபரும் அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி ஒரு இது இவருக்கு தென்பட ஆரம்பிக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா, அப்படியே அந்த பயத்துலேயே அன்றைக்கும் தூங்க ஆரம்பிச்சிடுறாரா. மறுநாள் விடியுது. மறுநாள் விடிஞ்சதுக்கப்புறம் இப்பயும் போல் வேலைக்கு வர ஆட்கள் வராங்க. இவர் என்ன பண்ணுறாருனா, பகல்லே போய் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசு சங்கடத்தில் இருக்கிறனால என்ன பண்ணுறாருனா, கொஞ்சம் சரக்கு அதிகமாக வாங்கிட்டு வர ஆரம்பிச்சிடறாரு. வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாருனா, பகல்லே கொஞ்சம் நல்லா குடிக்க ஆரம்பிச்சிடறாரு. பகல்லே குடிச்சிட்டு என்ன பண்ணுறாருனா, அங்கே வந்து அந்த ரூமுக்கு வெளியே வந்து அந்த ஆட்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து அவர் தண்ணி அறியாமல் கொஞ்சம் மப்பு அதிகம் ஆனனால அந்த இடத்துல படுக்க ஆரம்பிச்சிடுறாரு. படுத்து அப்படியே இரவானதுக்கப்புறம் எல்லாம் போயிட்டாங்க, எல்லாம் கதவை சாத்திட்டு போயிட்டாங்க. இவருக்கு தெரில, மப்பில் நல்லா அசந்து தூங்கிறாரு. எல்லாம் வேலையை முடிச்சுட்டு கேட்டெல்லாம் சாத்திட்டு எழுப்பி பார்க்குறாங்க, எழுப்ப முடியாதனால கேட்டெல்லாம் சாத்திட்டு அவங்களும் போயிடுறாங்க. இவர் நல்லா அசந்து தூங்கிறாரு. தூங்கி அப்படியே நள்ளிரவாயிருது. அப்படி இருக்கும்போது இவருக்கு பக்கத்தில் யாரோ உட்காந்து லைட்டாக அழுகிற மாதிரி ஒரு உணர்வு இவருக்கு தென்படுது. யாரா பக்கத்தில் உட்காந்துட்டு அழுகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூக்கம் தெளிஞ்சு லைட்டாக எந்திரிச்சு பார்க்குறாரு. அவர் பார்த்த அதே பெரியவரோட உருவம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவர் படுத்திருந்ததுக்கு பக்கத்தில் உட்காந்துட்ருக்கு. அதை பார்த்தோன்னே ஐயோன்னு கத்துறவுன்னு என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த உருவம் அப்படியே இவர் பிடிக்கிற மாதிரி வருது. அந்த டைம் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. அதுக்கப்புறம் மறுநாள் விடியும் போது அவர் அந்த இடத்துலையே உட்காந்துட்ருக்காரு. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த வேலைக்கு வந்த நபர்கள்லாம் வராங்க. வந்தவங்க வந்து அவர் உட்காந்துருக்கிறத பார்த்து, என்னடா இப்போ தான் மப்பு தெளிஞ்சதா, இப்போ தான் எந்திரிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவர் பெரிதாக எதுவும் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணாமல் ஒரு மாதிரியே தலையை குனிஞ்ச மாதிரியே உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா,
உங்கள் ஓனர் கூப்பிடுங்க, உங்கள் ஓனர் கூப்பிடுங்க, உங்கள் ஓனர்கிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு கொஞ்சம் கோபமாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி சொல்லும்போது யாரா ஓனர், யாரடா கூப்பிட சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது, இந்த வீட்டு ஓனரை கூப்பிடுங்க, இந்த வீட்டு ஓனரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவர் நீ கூப்பிட்டா அவர் வந்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பன் கூப்பிட்டான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இப்படி நிமிந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி நிமிந்து பார்க்கும்போது அவர் கண்ணெல்லாம் பயங்கரமாக செவந்துட்டு அவர் நார்மலாகவே இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ அதுக்கப்புறம் அதோட சீரியஸ்னஸை பார்த்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக தன்னோட முதலாளிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இப்படி பண்ணுறான், உங்கள் வீட்டுக்கு வந்த செக்யூரிட்டிக்கு வந்த பையன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கய்யா அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா சரி பார்த்துக்குங்க, நான் வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையனுக்கு பாதுகாப்பாக ஒரு 2-3 பேர் பக்கத்துலேயே உட்காந்துட்டு மீதி ஆட்கள்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டோட ஓனர் வந்து ஈவினிங் வர ஆரம்பிக்கிறாரு. அப்படி வந்ததுக்கப்புறம் அந்த ஓனர் காரு உள்ளே வந்து நின்னதுக்கப்புறம் அது வரைக்கும் இந்த நபர் வந்து அந்த திண்ணையில் வந்து யார்கிட்டையும் பேசாமல் அதிகமாக திண்ணையில் தலையை குனிஞ்ச மாதிரியே உட்காந்துருக்காரு. அந்த காரு உள்ளே வந்து அந்த நபர் கீழே இறங்கின உடனே சாமி அப்படின்ட்டு பயங்கரமாக அழுதுட்டு அவர் பக்கத்தில் ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுகிறாரு. என்னப்பா அப்படிங்கும்போது என்ன தெரியலையா சாமி, நான் தான் சாமி உன் அப்பன், நான் தான் சாமி உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லும்போது ஏப்பா இப்படி எங்களை கொடுமை பண்ணுறீங்க, உசுரோடு இருக்கும்போது தான் எங்களை இவ்வளோ இது பண்ணீங்க, இப்போ செத்ததுக்கப்புறம் இப்படி பண்ணி எங்கள் மானத்தை வாங்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகன் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் உசுரோடு இருக்கும்போது ஒழுங்காக இது பண்ணாமல் வீட்டிலேருந்து எல்லாமே கடனில் வச்சுட்டு போயிட்டீங்க, அந்த கடனை அடிக்கத்தானே என்னை வெளியூர்லேயே போட்டு கொண்டீங்க, அப்படி இருக்கும்போது என்னை நிம்மதியாக அந்த இடத்துல வேலை செஞ்சு கடன் அடைக்க விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் வயசானவராக இருக்கும்போது கொஞ்சம் அந்த இடத்துக்கு கடன் வாங்கியிருப்பார் போல். அதையெல்லாம் சொல்லி இந்த மகன் வந்து அவங்க அப்பாவை திட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த கடனை அடிக்கிறதுக்காக தான் சாமி உன்னை வர வைக்கணும்னு தான் சாமி இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தா இந்த மாதிரி தன்னோட வீட்டுக்குள்ளே வந்து அந்த பெரியவர் வந்து இந்த காடு இல்லாமல் இதுக்கு கொஞ்சம் தள்ளியோ இல்லை வேறு ஒரு கிராமத்தில் இல்லை, இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து இன்னொரு இடத்துல வந்து இதே மாதிரி ஒரு தோட்டம் வாங்கியிருக்காரு. ஆனால் வந்து தன்னோட மகனுக்கு அது தெரியாமல் அது வாங்கியிருக்காரு. தன்னோட மகன்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி இவர் வந்து இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தன்னோட கடைசி ஆசையாக தன்னை வந்து இந்த தோட்டத்திலே புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகன்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருந்திருக்காரு. சரி அப்படின்ட்டு தன்னோட மகன் வந்து தன்னோட தோட்டத்திலே அந்த ஃபஸ்ட் டைம் அவர் உட்காந்து தண்ணி அடித்தார் பார்த்திங்களா, அந்த திட்டு வந்து இந்த பெரியவரை அடக்கம் பண்ண திட்டு தான் அது நினைவாக ஒரு திட்டு மாதிரி ஒரு மேஜை மாதிரி கட்டி வச்சுருந்துருக்காங்க. அந்த இடத்துல இவர் இந்த மாமிசத்தில் உட்காந்துட்டு சாப்பிடும்போது என்னமோ தெரியல அந்த பெரியவர் வெளியே வந்துட்டார் என்னமோ, இதை அவங்ககிட்ட சொல்லணும், இந்த ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லணும்னு தான் சாமி இவர் மூலிமா நான் வந்தேன், வேறு யாரையும் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, அதை விற்று நீ இந்த மாதிரி உன் கடனை கட்டிட்டு நீ இந்த வீட்லேயே சந்தோஷமாக இருசாமி என் மருமகளோட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்லிவிட்டு இவர் கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாரு. அதை அழுகும்போது இந்த பையனும் மனசுடைஞ்சு போயிடுறாப்புல. நம்ம அப்பா இறந்ததுக்கப்புறமும் நம்ம கஷ்டத்தை பார்த்து நமக்கு உதவி பண்ண தான் வந்திருக்காரு, நம்ம தான் இது பண்ணாமல் நம்ம தான் புரிஞ்சிக்காமல் திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா இருந்தாலும் நீ இந்த மாதிரி நம்மளை நம்பி வந்த ஒரு பையன் மேலே அப்படி ஏறி இருக்கக்கூடாதுப்பா, நான் என்ன ஏதுங்கிறத பார்த்துக்கிறப்பா, தயவு செஞ்சு இந்த பையனை விட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லும்போது நான் கண்டிப்பாக போயிடுறேன் சாமி, உனக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணுன்னு தான் இந்த பையன் மூலியமாக வந்தேன், அதுக்கு மீறி இந்த பையனை நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே அந்த இடத்த விட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாரு. அந்த சுற்றி நின்று இருந்த வேலையாட்கள் கூட அதை பார்த்து கண்கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படி ஒரு அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து நார்மல் ஆகிடுறாங்க. நார்மல் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த பையன்கிட்ட வந்து இந்த மாதிரி சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து அந்த பையனுக்கு வந்து சம்பளம் கொடுத்து நீ இந்த மாதிரி உங்கள் ஊருக்கு போயிட்டு ஒரு 4-5 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அமௌண்ட்டு மாதிரி கொடுத்து, ஏன் சார் என்னாச்சு, அப்போ வந்து இவருக்கு தெரியல என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு. அதுக்கு அன்றைக்கி முந்தின நாள் இருந்து இவருக்கு நடந்தது எதுவுமே தெரியல, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு. ஏன் சார் இப்போ என்னை லீவ் எடுத்துகிட்டு போக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லும்போது அவர் அந்த இடத்துல பயந்துடுறாரு. சரி ஆமாம் சார், இந்த மாதிரி நானும் 2-3 டைம் பார்த்தேன் அப்படின்னு, உங்கள் அப்பா தானே அது அப்படின்னு கேட்கும்போது ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுத்து இவரை அமுச்சு சொந்த ஊருக்கு போக சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வந்து பெரிதாக வந்து அந்த இடத்துக்கு வரலையாட்டுக்கு, சொந்த ஊர்லேயே வேறு ஏதோ வேலை இருக்கும் அப்படியே பார்த்துட்டு அங்கேயே இருந்துக்கிட்டாரு. இப்படி ஒரு சம்பவம் எனக்கு நடந்தது ப்ரோ 2018 டைமில். ஆனால் இது வந்து என் குடும்பத்தாருக்கு யாருக்குமே நான் சொல்லியிருந்தேன்னா என்னை பெரிதாக வெளியே தனியாக வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லலை ப்ரோ. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்மளை அவர் கேட்டிருக்காரு. நான் இதையே உங்களை கேட்குறேன், இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா அதை நீங்கள் நமக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இமெயில் ஐடிக்கோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் நமக்கு வாய்ஸ் நோட்டாகவும் ஷேர் பண்ணலாம். இன்னொரு அமானுஷ்யமான திகில் சம்பவத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பாய்.